ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். சிலுவையில் அறையப்பட வேண்டிய காரியங்களை குறித்து இந்த லெந்து காலங்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 24வது வசனம், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். சிலுவையிலே அறைய வேண்டும் என்று எழுதப்படவில்லை. சிலுவையிலே அது ஏற்கனவே அறையப்பட்டிருக்கிறது, சிலுவையிலே அது மறிக்கப்பட்டு இருக்கிறது என்ற பொருள்படு விதத்திலே பவுல் குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவினுடையவர்கள். என்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிப்பின் மீட்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார் என்று விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவினுடைய கரத்திலே கொடுக்கிறார்களோ, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் என்கின்ற அந்த ஆவிக்குரிய வாழ்வினுடைய ஸ்திரத்தன்மைக்கு என்றைக்கு வருகிறார்களோ, என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய நாவினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசிக்கிறார்களோ, அப்பொழுது தேவனுடைய விலையேற பெற்ற இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுதே நம்முடைய மாம்சம் சிலுவையிலே அறையப்பட்டு விடுகிறது. நம்முடைய மாம்சத்தினுடைய எண்ணங்கள், நம்முடைய மாம்சத்தினுடைய சிந்தைகள் அனைத்தும் சிலுவையிலே அறையப்பட்டு விடுகிறது. நம்முடைய மனசு, மாம்சம் விரும்பின காரியங்கள் அன்றே சிலுவையிலே அறையப்பட்டு மரித்ததாக, உலகத்திற்கு மரித்ததாக, பாவத்திற்கு மரித்ததாக மாற்றப்பட்டு விடுகிறது. கிறிஸ்துவினுடையவர்களாகிய நாம் நம்முடைய மாம்சத்திற்கு உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சி நம்முடைய மாம்சத்தினுடைய எண்ணங்களை வலிமை உள்ளதாக கிறிஸ்துவினுடையவர்கள் ஒரு நாளும் மாற்றிவிடக்கூடாது. கிறிஸ்துவினுடையவர்களாகிய நம்மை நம்முடைய மாம்சமோ மாம்சத்தினுடைய எண்ணங்களோ ஆதிக்கம் செலுத்த, அதிகாரம் செலுத்துவதற்கு ஒருபோதும் கிறிஸ்துவினுடையவர்களாகிய நாம் அதற்கு அனுமதிக்க கூடாது. சிலுவையிலே அறையப்பட்ட நம்முடைய மாம்சம் ஒவ்வொரு நாளும் சிலுவையிலே புதுப்பிக்கப்படுகிறதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மாம்சத்தினுடைய இச்சைகள் தேவனையும் தேவ பிரசன்னத்தையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற தேவனுடைய விலையேற பெற்ற திட்டத்தில் இருந்து நம்மை பிரித்துவிடும். ஆகவே கிறிஸ்துவினுடையவர்களாகிய நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றே நம்முடைய மாம்சம் சிலுவையில் அறையப்பட்டு இருப்பதினால் அதற்கு பின் வருகிற நாட்களிலே நமக்குள்ள மாம்சத்தினுடைய எண்ணங்கள், நம்முடைய மனுஷீகம் நம்முடைய ஆவிக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் எழும்புவதற்கு, செயல்படுவதற்கு அது வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கும். அப்படி வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் அவைகளுக்கு வாய்ப்பளிக்காதபடி, அவைகள் நம்மை அதிகாரம் செலுத்தாதபடி நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம்முடைய ஐம்புலன்களையும் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அதிகாரம் செலுத்தி, ஆதிக்கம் செலுத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு நேராக நம்மை நடத்துவதற்கு, தேவ பிரசன்னத்திற்கும் தேவனுடைய ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றி உள்ளதாக மாறும். இன்றைக்கு தேவனுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்ற வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களுடைய முந்தின பழைய மனுஷன் ஒரு நாளும் எழும்பப்படாதபடிக்கு, அவை ஒரு நாளும் அது எங்களை அதிகாரம் செலுத்தாதபடிக்கு, எங்களுக்குள் ஆதிக்கம் செலுத்தாதபடிக்கு, பரிசுத்த
ஆவியானவருடைய அக்கினி எங்களுக்குள்ளே வருகிற மாம்சத்தினுடைய செயல்களை சுட்டெரிப்பதாக சிலுவையின் இரத்தத்துக்குள் மறைத்து கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.